fall. Festival is round the corner. எல்லாரும் வீடை கிறிஸ்டல் க்ளீனாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க. எஸ், நானுமே வீடை கம்ப்ளீட் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். இன்னும் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணாதவங்க கம் லெட்ஸ் ஸ்டார்ட் டுகெதர். And I'm gonna share all useful tips while cleaning. Daily I'm going to spend 45 minutes to 1 hour in the morning. Workout stop பண்ண போகிறேன் for the next 10 days. So morning I'm going to spend time for cleaning the entire home. It is not just cleaning, it is going to be deep cleaning. Deep cleaning is not that easy. It is a little tough. So டஃப்பான விஷயத்தை எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு சில விஷயங்கள் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். And I'm going to share everything. எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுன்னு நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும் எப்போயுமே க்ளீனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அண்ட் வி ரியலி நீட் அ லாட் ஆஃப் மோட்டிவேஷன். கண்டிப்பாக என்னோட அப்கமிங் வீடியோஸ் ஒரு 7 to 8 வீடியோஸ் கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ தாட் ஐ ஸ்டார்ட் வித் திஸ் ஃபால் சீலிங். ஏன்னா இந்த ஃபால் சீலிங்கை நான் க்ளீன் பண்ணதே கிடையாது. ஸோ டு பி ஃப்ரேங்க், வி ஆர் இன் திஸ் ஹோம் ஃபார் 3 years. நான் டச் பண்ணதே கிடையாது. ஸோ ஐ தாட் ஐ வில் ஸ்டார்ட் வித் க்ளீனிங் த ஃபால் சீலிங். ஸோ அதுக்காக ஐ ஹவ் டேக்கன் 2 மைக்ரோஃபைபர் டஸ்டர். ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில். இதில் இந்த க்ரீன் கலர் டஸ்டர் இது பெண்ட் பண்ண முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரைட் ஒன். ஸோ இனிஷியலாக ஐ தாட் ஐ வில் க்ளீன் வித் திஸ் டஸ்டர். பட் பெண்ட் பண்ணதுனால அந்த ஃபால் சீலிங் க்ரூவ்க்குள்ளே அந்த டஸ்டர் போகலை. ஸோ ஐ தாட் ஐ கிவ் இட் அ ட்ரை வித் திஸ் ஆரஞ்ச் ஒன். ஸோ இது எப்படின்னா யூ கேன் பெண்ட் to whatever shape you want. ஸோ இது அந்த ஃபால் சீலிங் ஒரு டெப்த்துக்கு நான் பெண்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு க்ளீன் பண்ணி ஈஸியாக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த டஸ்டருக்கு எக்ஸ்டெண்டர் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்டெண்டர் தான் அந்த க்ரீன் கலர் டஸ்டருக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை லென்த்து நல்லாவே பெருசாக இருக்கும். ஸோ தட் கீழே இருந்துகிட்டே நம்ம க்ளீன் பண்ணலாம். என்னோடய கிச்சன் டீப் க்ளீனிங் வீடியோவில் நான் ஃபேன் கீழே நின்றுட்டே க்ளீன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மெத்தட் தான். கீழே இருந்துகிட்டே அந்த ஃபால் சீலிங் க்ளீன் பண்ணிடலாம். அண்ட் மோரோவர் இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் த வயரிங் விச் இஸ் இன்சைட் த ஃபால் சீலிங். லிவிங் ரூம் க்ளீன் பண்ணியாச்சு. நவ் ஐ எம் மூவிங் இன் டு த டைனிங் ரூம். Look at the duster, how much dust it has collected. இப்போ I'm going to remove all the tapes which we have used for decorations. பர்த்டே பார்ட்டிக்கெலாம் பலூன்ஸ்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருப்போம்ல. ஸோ அது என்ன ஒரு லேசினஸ் எனக்கு தெரியல. பட் அதை விட்டுருவோம் அப்படியே. ஸோ அது எல்லாமே இருந்தது. ஸோ ஐ தாட் திஸ் இஸ் த ரைட் டைம் டு டேக் ஆஃப் ஆல் த டேப்ஸ் ஃப்ரம் த வால்ஸ். ப்ளீஸ் யூஸ் பேப்பர் டேப்ஸ் ஃபார் டெக்கரேஷன்ஸ். நான் ஐ ஹவ் யூஸ்டு த நார்மல் செல்லோ டேப் அண்ட் ஃபியூ பிளேசஸ் டபுள் டேப் கூட யூஸ் பண்ணிட்டு என்னால் ரிமூவ் பண்ணவே முடியல வால்லேருந்து. So I would suggest you using a paper tape for decorations. இப்போ கார்னரில் ரவுண்டு டஸ்டர் அந்த ப்ரஷ், பிளாஸ்டிக் ப்ரஷ் இருக்கும்ல, அதை வச்சு நான் ஸ்பைடர் வெப் எதனா இருந்தால் அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் அகைன் ஐம் யூஸிங் திஸ் மைக்ரோஃபைபர் ப்ரஷ் வச்சு ஏசிக்கு மேலே இருக்கிற டஸ்டெல்லாம் டஸ்ட் பண்ணுறேன். This duster is pretty easy to clean the nooks and corners actually. நம்ம ரீச்சே பண்ண முடியாத இடம் கூட அழகாக கீழே இருந்துகிட்டே ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. Now I am moving into the office room. அங்கேயும் அதே மாதிரி நான் இந்த டஸ்டர் வச்சு ஃபால் சீலிங் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுறேன். Then top of the AC. ஸோ அனதர் பெஸ்ட் திங் வித் திஸ் டஸ்டர் என்னென்னா, இந்த டஸ்டர் மேலே இருக்க மைக்ரோஃபைபர் கிளாத்தை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இது நான் வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நியூவாக இருக்குது பாருங்கள். அண்ட் குவிக்காகவும் ட்ரை ஆகிடுது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். ஸோ ஆஃப்டர் டஸ்டிங் அந்த ஸ்பைடர் வெப்ஸ் எல்லாம் இந்த ரவுண்டு ப்ரஷ் வச்சு கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். Then after this I have started cleaning all the fans. I'm using Colleen glass cleaner. அதை வச்சு தான் நான் ஃபேன் க்ளீன் பண்ணுறேன் using a microfiber cloth.
மைக்ரோஃபைபர் கிளாத் இஸ் ஒன் ஆஃப் த லைஃப் சேவிங் ஹேக்ஸ். ஸோ அதை வச்சு க்ளீன் பண்ணும்போது யூ கேன் ஈஸிலி டஸ்ட் இட் ஆஃப். ஸோ என்னோடய க்ளீனிங்கில் மோஸ்ட்லி ஐ வில் யூஸ் மைக்ரோஃபைபர் கிளாத். வெரி ரேர்லி அந்த ஸ்பாஞ்சஸ் யூஸ் பண்ணுவேன். ஃபேன் க்ளீன் பண்ணிவிட்டு சாண்ட்லியர் லைட்டும் க்ளீன் பண்ணிடுறேன். சாண்ட்லியர் க்ளீன் பண்ணும்போது மைக்ரோஃபைபர் கிளாத்தில் நான் கொலின் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணேன். ஐ டிடன்ட் ஸ்ப்ரே இட் டைரக்ட்லி ஆன் த சாண்ட்லியர் லைட். Now I'm gonna clean another fan which is there in the living room. ஃபேன் க்ளீன் பண்ணியாச்சு. நவ் ஐம் கோனா க்ளீன் ஆல் த டோர்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக டீப் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் டோர், தென் ஆஃபீஸ் ரூம் முன்னாடி உள்ள டோர், பாத்ரூம் டோர், எல்லா டோர்ஸும் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். For this I have taken dishwash liquid எடுத்துக்கிட்டேன். So here I have used Vim. This is not a sponsored video. This is all my own experience. So any dishwash liquid எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து I'm gonna add vinegar. So 50-50 1:1 ratioல I have taken. Along with that non scratch scrubber. ஏன்னா டோரில் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஸ்க்ராச் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த நான் ஸ்க்ராச் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு தென் ஐம் கோனா வைப் இட் ஆஃப் வித் ப்ளைன் வாட்டர். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஐ ப்ரிஃபர் மைக்ரோஃபைபர் கிளாத். ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் டஸ்டிங் த டோர். தென் டிஷ்வாஷ் லிக்விட் அண்ட் வினிகர் சொல்யூஷன் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்க போகிறேன். தென் ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி விட்டுக்க போகிறேன். After that I'm going to spray plain water. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட போகிறேன். ஸோ that's it. The same I'm going to do it for the rest of the doors. So first I have scrubbed and water spray போட்டு then மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுறேன். ஆஃப்டர் கிளீனிங் த டோர்ஸ் அந்த ஹேண்டிலில் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்க போகிறேன். அண்ட் திஸ் இஸ் லெமன் ஃப்ராக்ரன்ஸ், ஸோ இட் வில் பி ஸோ நைஸ். த சேம் ஐம் கோயிங் டு டூ இட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டோர்ஸ். ஸோ டோர்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ண பிறகு ஐம் கோனா க்ளீன் திஸ் எலக்ட்ரிக் பாக்ஸ். ஆக்சுவலாக வந்து இது ஃபோட்டோ காலேஜ் கார்னரை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். மேக்னெட்டிக் ஃபோட்டோஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இந்த எலக்ட்ரிக் பாக்ஸ் வந்து மோஸ்ட்லி நான் க்ளீனே பண்ண மாட்டேன் பிகாஸ் ஐ எம் லிட்டில் ஸ்கேர்ட் டு ஓப்பன் தேட்.
ஸோ இங்கேயுமே வந்து ஐம் நாட் கோன் ஸ்ப்ரே த க்ளீனிங் சொல்யூஷன் டைரக்ட்லி. ஸோ வந்து மைக்ரோஃபைபர் கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தென் ஐ ஹவ் க்ளீன்ட் ஆல் த ஸ்விட்சஸ் விச் இஸ் இன்சைட் தட். ஸோ அப்போ தான் ஐ ஹவ் காட் அன் ஐடியா, ஏன் வந்து ஒன் சைட் ஆஃப் த டோர், அந்த இன்சைட் டோரில் வந்து நம்ம மாஸ்க் ஸ்டேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ ஃபார் தேட் ஐ ஹாவ் ஸ்டிக்ட் 2-way ஸ்டிக்கர் ஹூக்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு எங்களோட 4 பேரோட பேரும் எழுதிட்டு வந்து ஐ ஹாவ் கன்வெர்டட் திஸ் எலக்ட்ரிக் பாக்ஸோட டோரை வந்து மாஸ்க் ஸ்டேஷனை வந்து நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ வீட்டோட மெயின் டோர் பக்கத்துலேயே இந்த எலக்ட்ரிக் பாக்ஸ் இருக்கனால இந்த மாஸ்க் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு ஐ ஹவ் கன்வெர்டட் திஸ். அதுக்கப்புறம் கீ ஸ்டாண்டு க்ளீன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி வந்து இந்த பிளேஸை வந்து நான் மறந்தே போயிடுவேன் எப்போயுமே க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு தடவை கீ எடுக்கும் போதும் ஐ யூஸ் டு திங்க் பட் ஐ வில் நெவர் டூ தேட். ஸோ ஐ தாட் ஓகே திஸ் இஸ் த ரைட் டைம் டு டூ க்ளீன் எவ்ரி திங். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே போட்டு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன். அண்ட் கீஸையும் வந்து க்ளீன் பண்ணி நான் ஹேங் பண்ணுறேன். இதோட இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து க்ளீனிங் வீடியோஸ் தான், மேபி ஒரு 7 to 8 வீடியோஸ். அண்ட் வீடியோ கண்டினியூஸ். நம்ம சேனலுக்கு நியூனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட். இன்னொரு அழகான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பை, டேக் கேர்.